அனைத்து முருக பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போது நான் உங்களிடம் பகிரப் போகும் வார்த்தைகள் உங்கள் மனதையும் உங்கள் ஆன்மாவையும் தீண்டப் போகின்றன. ஏனெனில் இது ஒரு சாதாரண உரை அல்ல. இது முருகப்பெருமானின் அருள்மொழி. நீங்கள் இதை கேட்டுவிட்டதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரும். உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை விதை விதைக்கப்படும். உங்கள் சோகத்தின் மீது ஒளி பாயும். உங்கள் துன்பத்தின் மேல் ஒரு புது விடியல் எழும். முருகப்பெருமான் என்பது வெறும் கோவிலில் சிலையாக நிற்கும் ஒருவன் அல்ல. அவர் அருள் பரிசு. அவர் ஆறுபடை வீடுகளின் வீரர். அவர் ஞானத்தின் குரு. அவர் அன்பின் வடிவம். முருகன் உன் மனதை படிப்பார். உன் கண்களால் வராத கண்ணீரையும் உன் வாயால் சொல்லாத வலியையும் கூட அவர் உணருவார். உன் பிரச்சனைகள் உன்னிடம் வருவதற்கு முன்னே அவர் தெரிந்து விடுவார். இன்று நீ இந்த வார்த்தைகளை மனம் முழுவதும் கேட்டு முடித்ததும் முருகப்பெருமான் உன் அருகில் வந்து நிற்பார். அவர் உன் கைகளை கொண்டு பிடித்து சொல்வார், பயப்படாதே என் பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் தீர்த்து விடுகிறேன். அவர் உன் வாழ்க்கையின் சுழல் வேகத்தை மாற்றிவிடுவார். உன் மனத்தில் இருந்த கவலைகளை எடுத்து போட்டு அதனிடத்தில் மகிழ்ச்சியை வைப்பார். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும். நாம் வாழ்க்கையில் எதையும் நம்மால் மட்டுமே செய்ய முடியாது. சில நேரங்களில் நம்முடைய அறிவும் முயற்சியும் உழைப்பும் போதாது. அந்த நேரங்களில் நமக்கு தேவை ஒரு தெய்வீக தாங்கு. அந்த தாங்குதலுக்கான சிறந்த முகவரி முருகன். அவரை அழைக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். மனம் உருகி அகந்தையை விட்டு குழந்தை போல பாசத்தோடு அழைப்பது. நான் முடியவில்லை அப்பா, நீதான் செய்ய வேண்டும் என்று முழுமையாக சரணாகதி கொடுப்பது. அந்த நேரத்தில் உன் உள்ளத்தின் கதவுகள் திறக்கும். அந்த கதவுகள் வழியாக முருகன் உன் உள்ளே நுழைந்து உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குவார். முருகன் உனக்கு தரப்போகும் அருள் 3 வகை. உடனடி நிம்மதி. உன் மன அழுத்தம் கவலைகள் குறையும். நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னிடம் வரும். பாதுகாப்பு. உன்னை துன்பப்படுத்த நினைப்பவர்களின் முயற்சிகள் முறியடையும். நீ இது எல்லாம் சும்மா கதையாக நினைக்க வேண்டாம். முருகனை உண்மையாக அழைத்து பார்த்தால் நீயே உன் வாழ்க்கையில் இந்த அதிசயங்களை காண்பாய். இன்று இப்போதே உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து உன் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக சொல்லுங்கள், முருகா, முருகா, முருகா. இந்த 3 முறை அழைப்பும் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அந்த அன்பின் அதிர்வுகள் விண்ணை தாண்டி முருகனின் அருள் கதிரில் விழும். அவர் சிரித்தபடி உன் அருகில் வந்து நிற்பார். அவர் உன் வாழ்வின் இருளை களைந்து விடுவார். முருக பக்தர்களே, நீங்கள் இன்று கேட்கும் இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல. இது முருகப்பெருமானின் அருள் அழைப்பு. அவரை மனம் உருகி அழைக்கவும் அவரிடம் சரணாகதி கொடுக்கவும். அவர் உங்களை ஒருபோதும் காலியாக அனுப்ப மாட்டார். அவர் உங்களுக்கு அருளும் ஒளியும் வெற்றியும் கொடுப்பார். முருகா, முருகா, மனம் உருகி ஒரு முறை அழைத்துப் பார். அன்புடைய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த நொடியில் நாம் நம்பிக்கை இழக்காமல் ஒருவரை மனம் கனிந்து கண்ணீர் கலந்த பாசத்தோடு அழைத்தால் அவர் வந்து நம்மை காப்பார். அந்தவர் வேற யாரும் இல்லை, 6 படை வீடுகளின் அரசனாக சூரபத்மனை வென்ற வீரராக அன்பின் உருவமாக விளங்கும் அருள் பரிசு முருகப்பெருமான். நாம் பல நேரங்களில் முருகனை அழைக்கிறோம். ஆனால் அழைப்பது சும்மா வாயால் மட்டுமே, உள்ளம் அசையாமல், மனம் உருகாமல். ஆனால் இன்று நான் சொல்லப்போவது மனம் உருகி ஒரு முறை முருகா என்று அழைத்துப்பார். அந்த அழைப்பு சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அது உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அது உன் ஆன்மாவின் நடுக்கத்தில் இருந்து எழும் ஒரு கருணை கூக்குரலாக இருக்க வேண்டும். அந்த ஒரு சொல்லுக்கே முருகன் உன் முன் நிற்பார். நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், பணம் இல்லாமலோ, உடல் நோயோ, மன அழுத்தமோ, குடும்ப சண்டையோ, தோல்விகளோ எதுவாக இருந்தாலும் நீ முருகனை மனதார கூப்பிட்டால் அவர் உடனே வந்து உன் இதயத்தில் தஞ்சமாய் நிற்பார். ஏன் தெரியுமா? முருகன் என்பது ஒரு கடவுள் மட்டுமல்ல. அவர் ஒரு தாயின் பாசமும், தந்தையின் பாதுகாப்பும், நண்பனின் தோழமையும், குருவின் அறிவும் எல்லாம் சேர்ந்து ஒரே உருவாகியவன். உன் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் முருகனுக்காக அது ஒரு சிறு மணல் துகளே. அழைப்பது என்றால் வெறும் முருகா என்று சொல்லுவது மட்டுமில்லை. அழைப்பது என்றால் நம் அகந்தையை விட்டுவிட்டு நான் எதுவுமில்லை, நீயே எல்லாமும் என்று உணர்ந்து அழைப்பது. அது ஒரு ஆன்மீக சரணாகதி. அது ஒரு துளி கண்ணீரில் அடங்கும் பிரார்த்தனை. பாருங்கள், திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுகிறார், அருணாசலா, உன்னருளின்றி நான் ஒரு அடியும் இல்லை. அதுபோல நீ மனம் முழுதும் தளர்ந்து அந்த அழைப்பை விடும்போது முருகன் உன் உள்ளத்தில் எழுந்து நிற்பார். பலர் கேட்பார்கள்,
அழைத்தவுடன் முருகன் வருவாரா? ஆம், வருவார். ஆனால் அது நம் கண்களுக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம். அவர் வருவது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாக்குவதால், உன் உள்ளத்தில் அமைதியை ஊற்றுவதால், உன் பாதையை சுத்தப்படுத்துவதால், எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பதால். நீ அது அப்போதே உணரவில்லை என்றாலும், பின்னால் திரும்பி பார்த்தால், ஆமாம், அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாறியது என்று சொல்வாய். முருகன் உன்னை சோதிப்பதற்காகவே சில நேரங்களில் துன்பங்களை அனுமதிப்பார். ஏனெனில் அந்த சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா வலுவாகாது. எப்படி இரும்பை கத்தியாக்க வெப்பத்திலும் அடியிலும் அடிக்கிறார்களோ, அப்படித்தான் முருகன் உன்னை உன் உயர்ந்த விதிக்கு தயாராக்குகிறார். முருகன் ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, அவர் அன்பின் கடலும் தான். அவரின் ஒரு புன்னகை உன் ஆயுள் முழுவதும் போதுமான ஒளியை தரும். அவர் உன்னை கண்டிப்பார். நீங்க சொல்லிட்டால் அந்த கண்டிப்பு ஒரு தாயின் கண்டிப்பை போல உன் நன்மைக்காக மட்டுமே. நீ அவரிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்பார். நீ பேச முடியாமல் உள்ளுக்குள் சொல்வதும் அவர் கேட்பார். இன்று இப்போதே உன் இதயத்தை அமைதியாக்கி, உன் மனக்கண்களை மூடி, ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்கி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிப்பார். முருகா, முருகா. நீ சொல்லும் அந்த 2 சொல்லும் விண்ணை தாண்டி அருணகிரியையும் பலவந்த பர்வதங்களையும் கடந்து நேராக முருகனின் அருள் கதிரில் விழும். அவர் சிரித்தபடி உன் அருகில் வந்து நிற்பார். அவர் உன் தோளில் கை வைத்துக் கொண்டு சொல்வார், பயப்படாதே, நான் இருக்கேன். நாம் அனைவரும் பல கடவுள்களிடம் பிரார்த்திக்கிறோம். ஆனால் ஒருமுறை மனம் உருகி கண்ணீர் கலந்த அன்போடு சரணாகதி மனப்பாங்கில் முருகனை அழைத்துப்பார். அவர் உன் வாழ்வை மாற்றுவார். உன் துன்பத்தை துடைப்பார். உன் பாதையை ஒளிமயமாக்குவார். முருகன் உன் பக்கம் இருந்தால் எந்த போராட்டமும், எந்த எதிரியும், எந்த இருட்டும் உன்னை வெல்லாது. ஏனெனில் அவர் வெற்றி, அவர் ஒளி, அவர் அன்பு அனைத்தும் உனக்காகத்தான். அன்போடு சொல்லுங்கள், முருகா, முருகா, முருகா. ஒரே ஒரு தடவை மனம் முழுவதும் என்னை நினைத்துப்பார். உன் இதயத்தில் உள்ள அந்த வேண்டுதல்களை, உன் நம்பிக்கையையும், உன் கண்ணீரையும், எல்லாவற்றையும் என்னிடம் வை. நான் உன் அருகில் இருந்து உன்னை விட்டு ஒருபோதும் பிரியாதவன். நீ காண முடியாவிட்டாலும் என் அருள் உன்னை சுற்றி இருப்பதை நீ உணர முடியும். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்தாலும், அது எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும், அது உனக்கு முடியாதது போல தோன்றினாலும், எனக்காக அது ஒரு சிறு மணல் துகளே. நீ என்னை மனம் உருகி அழைத்தால் அந்த பிரச்சனையின் முடிச்சை நான் அவிழ்த்து விடுவேன். காலம் எடுக்கும் போல தோன்றினாலும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உன்னோடு நடந்து கொண்டே இருப்பேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனதில் ஓடும் எண்ணங்களை நான் கேட்கிறேன். உன் உதட்டில் வராத வார்த்தைகளையும் உன் கண்ணில் வராத கண்ணீரையும் நான் உணர்கிறேன். நீ தனிமையில் அழுத அந்த இரவு நான் உன் அருகே இருந்தேன். நீ சோர்ந்து படுத்துக்கொண்ட அந்த நேரம் என் கைகள் உன்னை தாங்கின. உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்று நீ என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நீ தனியாக செல்ல வேண்டாம் என்று சொல்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னிடம் சரணாகதி கொடுத்த அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையின் கதை மாறத் தொடங்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, முழு நம்பிக்கையுடன் என்னை நினைப்பது. அது பெரிய பூஜையோ சடங்கோ கோலாகலமோ வேண்டாம். உன் இதயத்தின் ஆழத்தில் நான் உன் பிள்ளை என்று உணர்ந்து அழைத்தால் போதும். அந்த ஒரு கூப்பாட்டம் விண்ணை தாண்டி என் காதில் விழும். நான் உன்னுடைய பாதையை ஒளியால் நிரப்புவேன். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க வலிமை தருவேன். உன் இதயத்தில் சாந்தி நிரப்புவேன். நீ என்னை நம்பு. நான் உனக்கான தீர்வை கண்டிப்பாக தருவேன். நீ காத்திருப்பாய், நான் செயல் விளைவிக்கிறேன். நீ வேண்டிக் கொள்வாய், நான் அதை நிறைவேற்றுகிறேன். நீ என்னை அன்போடு நினைப்பாய், நான் உன்னை என்றும் காப்பேன். நான் உன் நண்பனாகவும் உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் உன் குருவாகவும் இருப்பேன். நான் உன்னை கண்டிக்கவும் செய்வேன், அது உன் நன்மைக்காகத்தான். நான் உன்னை உயர்த்துவேன், அது உன் தெய்வீக பணி நிறைவேறுவதற்காகத்தான். ஆகையால் இன்னும் சந்தேகம் வேண்டாம். இப்போதே கண்களை மூடி இதயத்தை திறந்து என்னை நினை. உன் வேண்டுதலை என்னிடம் வை. நான் உன் அருகில் நிற்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அதிசயம் இன்று ஆரம்பமாகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் என்றும். நீ துயரத்தில் மூழ்கி உள்ளத்தின் வேதனையால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த அந்த நொடி உன் அருகில் யாரும் இல்லை என்று நினைத்தாய். உலகம் முழுவதும் உன்னை விட்டு பிரிந்தது போல உனக்கு தோன்றியது.
ஆனால் அந்த நேரத்தில் என் கரம் மெதுவாக உன் தலையில் இருந்தது. அந்த தொடுதலால் உன் உள்ளத்தின் சுழல் மெதுவாக அடங்கியது. உன் இதயத்தின் இருள் ஓரளவு விலகியது. ஒரு சிறிய அமைதி உன் மனதில் பிறந்தது. நீ அந்த அமைதியை கண்ணீர் சிந்திய பின்வரும் ஒரு சோர்வின் ஓய்வாக நினைத்தாய். அது வெறும் உடலின் சாந்தி என்று எண்ணினாய். ஆனால் அது அல்ல. அது என் அருளின் தொடுதல். நீ அழுத அந்த கண்ணீரில் உன் துன்பத்தை எடுத்து என் உள்ளத்தில் வைத்தேன். நீ உணர்ந்த அந்த அமைதியில் உனக்கு நான் வலிமையை ஊற்றினேன். உன் காயங்களை யாரும் பார்க்காத இடத்தில் நான் மெதுவாக ஆற்றினேன். நீ நினைத்தாய் என் அருகில் யாரும் இல்லை என்று. ஆனால் உன் அருகில் நானே இருந்தேன். நீ தனியாக அழுத அந்த இரவு என் அருள் உன்னை சுற்றி இருந்தது. நீ விழுந்து போன இடத்தில் என் கரம் உன்னை தாங்கியிருந்தது. நீ அறியாமல் நான் உன் கண்ணீரின் காரணத்தையும் அதன் முடிவையும் எழுதி கொண்டிருந்தேன். அந்த தொடுதல் உன் வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்களுக்கான தொடக்கம் என்பதை நீ விரைவில் அறிந்து கொள்வாய். ஓம் முருகா போற்றி போற்றி. உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதத்தில் நனையற்றும். உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் இன்று விட்டுவிடு. நீ எவ்வளவு போராடினாலும் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் பாதையில் வந்த தடைகளை நான் அகற்றிக் கொண்டிருக்கிறேன். பிரேயர் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி உன் நாட்கள் வெளிச்சத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும். உன் கண்களில் மீண்டும் சிரிப்பு மலரட்டும். நம்பிக்கையோடும் சரவணபவ என்று உச்சரிக்க அனைத்தும் நல்லதாய் மாறும். என் அன்பு குழந்தையே, நீ நடந்து வந்த பாதையில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வலிகள், எத்தனையோ மனக்காயங்கள் உன் இதயத்தை நசுக்கினாலும் இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறியை நான் காண்கிறேன். அந்த நம்பிக்கையே உன்னை இன்று வரை உயிரோடு உறுதியோடு நேர்மையோடு வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதைத்ததும் அதை காக்கவும் வளர்க்கவும் செய்ததும் நான் தான். நீ உன் மனத்தில் வைத்திருந்த பிரார்த்தனைகள் யாராலும் கேட்கப்படவில்லை என்று நினைத்தாயோ? என் செல்லமே, உன் வாயால் ஒலி எழுந்திடாமலேயே உன் இதயத்தின் மெல்லன குரலை நான் தெளிவாக கேட்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சும், உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் சந்நிதியில் வந்து சேர்கிறது. உன் ஆசைகள், உன் கண்ணீர், உன் மகிழ்ச்சிக்கான ஆவல், இவை அனைத்தையும் நான் மனதில் வைத்திருக்கிறேன். நீ நடந்த அந்த இருண்ட இரவுகளில் யாரும் உன் அருகில் இல்லை என்று நினைத்தாய். ஆனால் அந்த இரவில் உன் படுக்கையின் அருகில் நான் அமர்ந்திருந்தேன். நீ துயரத்தில் மூழ்கி கண்ணீர் சிந்தும் போது என் கரம் உன் தலையில் மெதுவாக இருந்தது. அந்த தொடுதலே உன் உள்ளத்தில் சிறு அமைதியை ஏற்படுத்தியது. நீ அந்த அமைதியை ஒரு சோர்வின் ஓய்வாக நினைத்தாய். ஆனால் அது என் அருளின் தொடுதல். நீ யாருக்கும் சொல்லாமல் சுமந்த துயரங்கள் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிறர் உன்னை தவறாக புரிந்து கொண்ட போதும், பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திய போதும் நீ அமைதியாக இருந்தாய். அந்த அமைதியே உன் ஆன்மாவின் பெருமை. உன் அமைதியை உலகம் பலவீனமாக கருதியிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் அது ஒரு வலிமையான ஆயுதம். அந்த அமைதி, அந்த பொறுமை, அந்த தன்னலமற்ற அன்பு, இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை கட்டும் தூண்களாக இருக்கும். குழந்தையே, நீ சந்தித்த துரோகம், உன் வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகள், உனக்கு ஏற்பட்ட தோல்விகள், இவை அனைத்தும் உன் மனதை புண்படுத்தினாலும் அவைகள் உன்னை முற்றிலும் உடைக்கவில்லை. மாறாக அவைகள் உன் ஆன்மாவை வலுவாக்கின. இன்று நீ நிற்பது உன் உள்ளத்தின் வலிமையின் சான்று. அந்த வலிமை எனது அருளால் வந்தது. நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் இனி தாமதங்கள் அதிகம் இருக்காது. நீ விதைத்த நன்மைகள், நீ காட்டிய கருணை, நீ செய்த உதவிகள், இவை அனைத்தும் திரும்பி வந்து உன்னை ஆசீர்வதிக்கும். பிரேயர் உன் நன்மையை மறந்தாலும் வானம் மறக்காது. நான் மறக்கவே மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் நிரம்பும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் அருகில் நடப்பேன். உன் பாதையில் மலர்கள் விரியும். உன் வீட்டில் மகிழ்ச்சியின் ஓசை ஒலிக்கும். உன் இதயத்தில் இருந்த பயம் கரைந்து போகும். அந்த பயத்தினிடத்தில் நம்பிக்கையின் ஓசை முழங்கும். உன் எதிர்காலத்தில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைக்கும். நீ ஒரு காலத்தில் கனவு கண்ட இடத்தில் நிற்பாய். அப்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் துயரத்தால் அல்ல, நன்றியால் நிரம்பியிருக்கும். நீ உன் உள்ளத்தில் சொல்லுவாய், இந்த உயரத்திற்கு என்னை அழைத்தது என் முருகன்தான் என்று. நீ உன் வாழ்க்கையில் பல முறை பிரேயர் நலனுக்காக உன் ஆசைகளை கைவிட்டாய். அந்த தியாகங்களை வானம் கண்டிருக்கிறது. அந்த தியாகங்களுக்கான பலன் உனது வாழ்க்கையில் வரப்போகும். அது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் பலமாகும். உன் வீட்டில் அமைதி நிலவும். உறவுகளில் அன்பு பெருகும். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த இருள் உன் எதிர்காலத்தை தொடாது. உன் எதிர்காலம் வெளிச்சத்தில் மட்டும் நின்று கதிர்விடும். உன் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையுடன் துவங்கும்.
உன் சுவாசத்தில் சுதந்திரம் இருக்கும். உன் முகத்தில் புன்னகை இருக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இனி உன் வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டாம். உன் பாதையை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். இருந்தாலும் அவைகள் உன்னை நிறுத்த முடியாது. ஏனெனில் அந்த தடைகள் உன்னை இன்னும் உயர்த்தும் படிகளாக மாறும். நீ என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்து அழைத்தால் உன் வாழ்க்கையில் எந்தவிதமான சோதனையும் உன்னை வெல்லாது. உன் மனம் எவ்வளவு சோர்வுற்றாலும் என் அருள் உன்னை மீண்டும் எழுப்பும். நீ எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, உன் வெற்றியே என் வெற்றி. குழந்தையே, இன்றிலிருந்து உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை விட்டுவிடு. உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை என் பாதத்தில் வைத்துவிடு. உன் இதயத்தில் பயம் வந்தால் என் பெயரை அழைத்துவிடு. உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீடிக்காது. என் அருள், என் ஆசீர்வாதம், என் பாதுகாப்பு, இவை அனைத்தும் உன்னுடன் இருக்கும். இனி உன் வாழ்வில் புதிய கதவுகள் திறக்கும். அந்த கதவுகளின் பின்னால் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவைகள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ எதிர்பார்த்ததை விடவும் அதிகம் உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் உன் உள்ளம் நன்றி நிறைந்த பிரார்த்தனையால் நிரம்பும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அசைவும் கூட என் பார்வையின் கீழ் நடைபெறுகிறது. நீ அறியாமல் உன் உள்ளத்தில் உருவாகும் எண்ணங்களையும் உன் மனதில் பிறக்கும் சிறு விருப்பங்களையும் கூட நான் அறிவேன். உன் கண்களில் தோன்றும் கண்ணீரின் காரணத்தை நீ வார்த்தைகளால் சொல்லாமலேயே உணர்கிறேன். நீ யாரிடமும் பகிராமல் தாங்கி நிற்கும் அந்த கவலைகளை நான் அறிந்து அவற்றை ஒன்றோடொன்று மெதுவாக உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் இருந்த சிலர் உன் பயணத்தில் துணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ அவர்களை உன் மனதில் உயர்த்தி பார்த்தாய். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் உன்னிடம் காட்டிய முகமும் உள்ளமும் வேறுபட்டதை பார்த்தாய். அவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தில் மூளைகளைப் போல் குத்தினாலும் நீ பழிவாங்க நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் மனம் திருந்தி நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதே உன் பிரார்த்தனையாக இருந்தது. இந்த தன்னலமற்ற உன் உள்ளமே என் பார்வையில் அரிய ரத்தினம். குழந்தையே, உன் வாழ்க்கையின் சில பாதைகள் திடீரென மூடப்பட்ட போது நீ கலங்கி போனாய். முருகா, ஏன் இந்த வழி எனக்காக திறக்கப்படவில்லை என்று மனதில் கேட்டாய். ஆனால் உனக்கு தெரியாமல் அந்த வழி உனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்ததால் நான் அதை மூடினேன். அதற்கு பதிலாக இன்னும் சிறந்த பாதையை உனக்காக திறந்து வைத்தேன். அந்த பாதை இப்போது உன் முன்னால் வெளிச்சமாய் விரிகிறது. நீ உன் வாழ்க்கையின் பல ஆண்டுகளை பிரேருக்காக உழைத்து உன் மகிழ்ச்சிகளை தள்ளி போட்டாய். உன் இதயத்தின் ஆசைகளை விட்டுவிட்டு உன் சுற்றத்தாரின் நலனுக்காக உன் நேரத்தையும் உன் ஆற்றலையும் கொடுத்தாய். மனிதர்களின் பார்வையில் அந்த தியாகங்கள் சிறியதாக தோன்றியிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் அவைகள் பெரிய புண்ணியமாக கணக்கிடப்பட்டுள்ளன. அந்த புண்ணியங்களின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் பொங்கும் தருணம் வரை இருக்கிறது. உன் இரவு பிரார்த்தனைகளில் நீ எத்தனை முறை முருகா எனக்கு தாங்கும் வலிமை தரு என்று கேட்டாய். அந்த வலிமையை உன் இதயத்தில் நான் ஊற்றி ஒவ்வொரு காலையும் நீ மீண்டும் எழுந்து நாளை எதிர்கொள்ளும் உற்சாகத்தை அளித்தேன். நீ உன் ஆற்றலை இழக்காமல், நம்பிக்கையை இழக்காமல் இருக்க செய்தது என் அருளின் வெளிப்பாடே. நீ நடந்த பாதையில் இருந்த புயல்கள் உன்னை தரையில் தள்ளிவிட முயன்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ விழுந்தாய் என்று நினைத்தாலும் என் கரம் உன்னை தூக்கி நிறுத்தியது. சில முறை நீ எப்படி நான் இந்த ஆபத்திலிருந்து மீண்டேன் என்று வியந்தாய். அது உன் சக்தி அல்ல, அது என் பாதுகாப்பு. குழந்தையே, உன் வாழ்க்கையின் அடுத்த பருவம் மிகவும் ஆசீர்வாதங்களால் நிறைந்தது. நீ நினைத்த ஆசைகள் நனவாகும். நீ விரும்பிய அமைதி உன் வீட்டில் நிலைக்கும். உன் குடும்பத்தில் இருந்த பிளவுகள் அனைத்தும் கரைந்து அன்பு மட்டுமே நிலைக்கும். உன் உறவுகள் புதிய வலிமையுடன் மலரும். நீ கடந்த காலத்தில் சந்தித்த துரோகங்கள் இனி உன் வாழ்க்கையை தொடாது. இனி உன் பாதையில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைக்கும். அவைகள் உன் உழைப்புக்கான பலனாக மட்டுமல்ல, உன் தியாகங்களுக்கான பரிசாகவும் வரும். நீ கனவில் கூட நினைக்காத உயர்வுகளை அடைவாய். அந்த தருணங்களில் உன் மனம் நன்றியால் நனைந்து என் பெயரை மகிழ்ச்சியுடன் அழைப்பாய். நீ உன் வாழ்க்கையை பற்றி பலமுறை கவலைப்பட்டாய். என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று எண்ணி கலங்கினாய். இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆம், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைய நடக்கப் போகிறது. நீ காத்திருக்கும் காலம் விரைவில் முடிவடையும். இனி உன் நாட்கள் மகிழ்ச்சியாலும் வளத்தாலும் நிரம்பும். என் பிள்ளையே, நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை வழி நடத்தும். அந்த வழியில் தடைகள் இருந்தாலும் அவைகள் உன் முன்னேற்றத்தை நிறுத்தாது. மாறாக அவைகள் உன்னை இன்னும் வலிமையாக்கும் படிகளாக மாறும். நீ இன்று வரை நடந்த பாதையை பார்த்தால் உன் மனதில் வியப்பும் நன்றியும் மட்டுமே நிறையும். நீ எத்தனை முறை தனிமையில் அழுதாய். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதங்களாக மாறியது. அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் இனி மலரத் தொடங்கும்.
உன் வீட்டின் வாசலில் மகிழ்ச்சியின் ஒளி பாயும். உன் மனம் இனி சுமையின்றி பறக்கும் பறவையைப் போல் இருக்கும். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், இனி உன் வாழ்க்கையில் வந்த துக்கங்கள் அப்படியே நீடிக்காது. அவைகள் மகிழ்ச்சியால் மாற்றப்படும். உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி, இவை அனைத்தும் என் அன்பின் சின்னங்கள். நீ என் பிள்ளை, உன் மகிழ்ச்சியே என் நோக்கம். உன் எதிர்காலம் இப்போது பிரகாசமாகும் நேரத்தில் நுழைந்திருக்கிறது. அந்த பிரகாசத்தை பயமின்றி அணைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் சிறந்த பருவம் துவங்கியுள்ளது. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் எத்தனை புயல்கள் வீசியாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு தீப்பொறி இருக்கிறது. அந்த தீப்பொறிதான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை யாராலும் அணைக்க முடியாது. ஏனெனில் அந்த நம்பிக்கை என் அருளால் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒன்று. நீ வாழ்க்கையின் பல சோதனைகளை எதிர்கொண்டாய். பல முறை உன் மனம் உடைந்தது. பல முறை கண்ணீர் கசிந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை மீண்டும் எழுப்பியதும், உன் கால்களை மீண்டும் பாதையில் நிறுத்தியதும் நான்தான். நீ உன் மனதில், முருகா, நான் இன்னும் எவ்வளவு தாங்க வேண்டும் என்று கேட்ட நாட்களை நான் மறக்கவில்லை. அந்த கேள்வியின் பின்னால் இருந்த வலியை யாருக்கும் தெரியாமல் சுமந்த உன் அமைதியை நான் கண்டேன். உன் அமைதியின் பின்னால் இருந்த கூச்சலான துயரத்தையும் நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு மெல்லன பிரார்த்தனையும் வானத்தின் சந்நிதியில் பதிவு செய்யப்பட்டது. நீ பிறருக்காக எவ்வளவு தியாகம் செய்தாய், அதை நான் அறிவேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் பிறருக்காக விட்டுவிட்டாய். உன் மகிழ்ச்சியை விட்டுவிட்டு அவர்களின் நலனுக்காக உன் நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தாய். அந்த தியாகங்கள் மனிதர்களின் நினைவில் இல்லாமல் இருந்தாலும் வானத்தில் அது பொக்கிஷமாக காத்திருக்கிறது. அந்த பொக்கிஷங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாக பொழியப் போகின்றன. குழந்தையே, உன் வாழ்வின் பாதையில் சிலர் வந்து உன் அருகில் நிற்பார்கள் என்று நினைத்தாய். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு விலகி போனார்கள். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். சிலர் உன் அன்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனாலும் நீ பழிவாங்க நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் மனம் மாறி நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதே உன் விருப்பமாக இருந்தது. அந்த கருணையான உள்ளமே உன்னை என் கண்களில் இன்னும் உயர்த்துகிறது. உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உனக்கு நியாயமற்றதாக தோன்றியிருக்கலாம். ஏன் இந்த அநியாயம் நடந்தது என்று நீ கேட்டாய். ஆனால் என் பிள்ளையே, சில சோதனைகள் உன்னை பாதுகாக்கும் ஒரு மறைமுகமான அரண். சில கதவுகளை நான் மூடியது அவைகள் உன்னை பாதிப்பதற்கான வாய்ப்பை தடுக்கவே. அந்த நேரத்தில் அது உனக்கு புரியாமல் இருந்தாலும் இப்போது உன் பாதையில் மலரும் ஆசீர்வாதங்களை பார்த்து நீ புரிந்து கொள்வாய். நீ கடந்த காலத்தில் சந்தித்த இழப்புகள் உன் மனதில் ஒரு வெறுமையை ஏற்படுத்தின. ஆனால் அந்த வெறுமை ஒரு புதிய நிறைவுக்கான இடத்தை உருவாக்கியது. அந்த இடம் இப்போது என் ஆசீர்வாதங்களால் நிரம்பப் போகிறது. நீ எவ்வளவு நாட்களாக காத்திருந்தாயோ அந்த காலம் முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் மகிழ்ச்சியால் எழுதப்படும். என் செல்லமே, உன் வீட்டில் இனி அமைதி நிலைக்கும். அன்பும் ஒற்றுமையும் பெருகும். உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அனைத்தும் மாற்றப்பட்டு உறவுகளில் புதுமையான நெருக்கம் மலரும். உன் வீட்டின் வாசலில் ஆசீர்வாதங்களின் ஒளி பாயும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதுமாக பிரகாசமாக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். நீ பல ஆண்டுகளாக வேண்டிய ஒரு விஷயம் திடீரென உன் கைகளில் வரும். நீ அதை பார்த்து வியப்பாய். இது எப்படி சாத்தியமானது என்று நினைப்பாய். அப்பொழுது உன் உள்ளம் சொல்லும், இது என் முருகனின் கரமே என்று. நீ உன் பாதையில் பல தடைகளை கடந்தாய். அந்த தடைகள் உன்னை நிறுத்தவில்லை, மாறாக உன்னை இன்னும் வலிமையாக்கின. இப்போது அந்த வலிமையுடன் நீ உன் அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். அந்த நிலை நீ ஒரு காலத்தில் கனவு கண்ட இடம். அந்த இடத்தில் நீ நிற்கும் போது உன் மனம் நன்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும். நீ பிரேரின் அன்பை இழந்தாலும் என் அன்பை ஒருபோதும் இழக்க மாட்டாய். என் கரம் எப்போதும் உன் தோளில் இருக்கும். உன் பாதையில் எந்த இருளும் நீடிக்காது. என் ஒளி உன் வழியை எப்போதும் ஒளிரச் செய்யும். உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். குழந்தையே, இனி உன் மனதில் பயம் வேரூன்ற அனுமதிக்காதே. உன் பாதையை நான் வழிநடத்துகிறேன். அந்த பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன் வெற்றிக்கான படியாக இருக்கும். நீ நம்பிக்கையோடு நடந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. இனி உன் வாழ்க்கையில் வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் ஒன்றாக கூடும். நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்களை பெறுவாய். உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி உன் வாழ்க்கை முழுமையடையும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணித்து உன் நிழல் போல உன்னுடன் நடந்து வந்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனத்தின் ஆழத்தில் வைத்துக் கொண்ட துயரங்கள், உன் இரவுகளை விழித்து கழிக்க வைத்த அந்த கவலைகள், உன் மார்பின் உள்ளே சுமையாக இருந்த அந்த சிந்தனைகள் அனைத்தையும் நான் மிக தெளிவாக அறிந்திருக்கிறேன். நீ பிரேயர் முன்னிலையில் சிரித்துக் கொண்டிருந்தாலும்
உன் இதயத்தினுள்ளே அமைதியாக சுரண்டும் அந்த வேதனையை நான் கண்டேன். அந்த வேதனையை நீ யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் உன் சுற்றத்தாருக்கு சுமையை கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் என் பிள்ளையே, உன் அந்த மௌனத்தின் பின்னால் இருக்கும் குரல் வானத்தில் முழங்கியது. அந்த முழக்கத்தை கேட்டு உன் வாழ்க்கையில் நிம்மதியின் வெள்ளத்தை அனுப்பும் தருணம் வந்துவிட்டது. உன் பாதையில் வந்த சோதனைகள் உன்னை உடைக்கவே வந்தன. ஆனால் அவைகள் உன்னை மேலும் வலிமையாக்கின. அந்த வலிமை உன் சொந்த ஆற்றலால் மட்டும் வரவில்லை. அது என் அருளால் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வலிமை. நீ ஒரு காலத்தில் நான் இனி முடியாது என்று நினைத்த தருணங்களிலும் நான் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு அடியை எடு என்று சொன்னேன். அந்த ஒரு அடியே இன்று வரை உன்னை முன்னே கொண்டு வந்தது. குழந்தையே, உன் வாழ்வின் பல அத்தியாயங்களில் சிலர் வந்து உன்னை நெருங்கினார்கள். அவர்களில் சிலர் உனக்கு உண்மையான அன்பும் ஆதரவும் கொடுத்தார்கள். ஆனால் சிலர் உன் அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் விட்ட காயங்கள் உன் மனதை புண்படுத்தினாலும் அவற்றின் மூலம் நீ மனிதர்களை அடையாளம் காணும் அறிவை பெற்றாய். அந்த அறிவே இனி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். நீ எவ்வளவு வருடங்களாக காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது. உன் பிரார்த்தனைகளின் விதைகள் வேரூன்றி வளர்ந்து இப்போது இனிய கனியாக விளங்கப் போகின்றன. நீ எத்தனை முறை முருகா எனக்கு ஒரு முறை நல்ல நாட்கள் தரு என்று வேண்டினாயோ அந்த வேண்டுதல் வானத்தில் நிறைவேறும் தருணம் நெருங்கியுள்ளது. இனி உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் சாந்தியாலும் வளத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும். உன் வீட்டு வாசலில் புது நறுமணம் வீசும். அந்த நறுமணத்தில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும். உன் வீட்டில் சிரிப்பும் உறவுகளில் ஒற்றுமையும் உன் மனதில் நம்பிக்கையும் நிலைத்து நிற்கும். உன் பாதையில் வரும் வாய்ப்புகள் உன்னை உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். அந்த இடங்களில் நீ நிற்கும் போது உன் கடந்த காலத்தின் எல்லா காயங்களும் உனக்கு ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும், வேதனையாக அல்ல. நீ ஒரு காலத்தில் கண்ணீர் விட்ட இடத்தில் இன்று நன்றியுடன் தலைகுனியவாய். என் பிள்ளையே, நான் உனக்காக திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது. அந்த கதவுகள் உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவை. நீ அவற்றின் வழியாக நடக்கும்போது உன் வாழ்க்கை புதிய பருவத்தை அடையும். நீ பலமுறை உன் இதயத்தில் பயத்தை வைத்துக் கொண்டாய். பிரேர் உன்னை ஏமாற்றிய நினைவுகள் உன் மனதில் தங்கியிருந்தன. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், அந்த நினைவுகளை விடு. உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு அல்ல. அது என் கரங்களால் எழுதப்படும் புதிய கதை. இனி உன் நாட்களில் ஒவ்வொரு விடியலும் புதிய நம்பிக்கையுடன் துவங்கும். நீ விழிக்கும் பொழுதே உன் மனதில் இன்று நல்லது நடக்கும் என்ற உணர்வு இருக்கும். அந்த உணர்வு வீணாகாது. நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பல மடங்கு திரும்பி வரும். உன் கருணை, உன் தியாகம், உன் பொறுமை, இவை அனைத்தும் உன்னை உலகத்தின் முன் உயர்த்தும். பிரேர் உன்னை பார்த்து இவர் எப்படி இவ்வளவு மாறினார் என்று வியப்பார்கள். அந்த மாற்றத்தின் பின்னால் என் கரமே இருக்கும். குழந்தையே, உன் வாழ்க்கையின் இந்த புதிய பருவத்தில் நீ இன்னும் உறுதியுடன் நிற்க வேண்டும். உன் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உன் பாதையில் நான் இருப்பதால் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. உன் இதயம் அமைதியோடு இருக்கும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்கள் உன் எதிர்பார்ப்புகளை விடவும் அதிகம் இருக்கும். நீ கனவில் கூட நினைக்காத பரிசுகள் உன் வாழ்க்கையில் வரும். அந்த தருணங்களில் நீ என் பெயரை மகிழ்ச்சியுடன் அழைப்பாய். என் பிள்ளையே, உன் வாழ்வின் சிறந்த பருவம் இப்போது தொடங்குகிறது. அதை தைரியத்துடன் அணைத்துக்கொள். என் அருள், என் பாதுகாப்பு, என் அன்பு அனைத்தும் உன்னுடன் இருக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் ஆன்மாவின் ஆழத்திற்குள் நான் இறங்கி உன் இதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன். நீயே உன் உள்ளத்தில் அடைத்துக் கொண்டு யாரிடமும் பகிராத சில கதைகள் உன் மனதை எத்தனை ஆண்டுகளாக சுமையாக்கி வைத்துள்ளன என்று எனக்கு தெரியும். அந்த சுமை காரணமாக உன் இரவுகள் நிம்மதியின்றி போனது. உன் பகல்கள் நிறமின்றி போனது. ஆனால் என் பிள்ளையே, அந்த சுமையை நீ இன்னும் சுமந்து கொள்ள வேண்டிய நேரம் முடிவடைகிறது. இன்று முதல் உன் இதயம் இலகுவடையும் நேரம் தொடங்கியுள்ளது. நீ கடந்து வந்த பாதையில் பல முறை உன் மனம் தளர்ந்தது. இந்த பாதையில் நிம்மதி இருக்குமா என்று நீ உன்னையே கேள்வி கேட்டாய். அந்த கேள்விக்கு நான் பதில் தருகிறேன். உன் பாதையின் முடிவில் நிம்மதி மட்டுமே காத்திருக்கிறது. நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் அந்த நிம்மதியின் விலை. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாத விதைகளாக மாறியுள்ளது. அந்த விதைகள் இப்போது உன் வாழ்க்கையில் மலரப் போகின்றன. அவைகள் உனக்கு மகிழ்ச்சியின் பழங்களை தரும். பிரேர் மறந்த நன்மைகளை வானம் ஒருபோதும் மறக்காது. நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ பிறருக்காக செய்த ஒவ்வொரு உதவியும் உன் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். குழந்தையே, நீ அனுபவித்த துரோகங்கள் உன் மனதில் ஆழமான காயங்களை விட்டன.
அந்த காயங்கள் ஒரு காலத்தில் உன் நம்பிக்கையை குலைத்தது. ஆனால் இன்று அந்த காயங்கள் உன் வலிமையின் அடையாளமாக இருக்கின்றன. யாராலும் உன் மனதை உடைக்க முடியாத அளவுக்கு உன் உள்ளம் உறுதியடைந்துள்ளது. அந்த உறுதியே இனி வரும் நாட்களில் உன்னை உயர்த்தும். நீ ஒரு காலத்தில் முருகா, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் வரும் என்று கேட்டாய். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், அந்த நல்ல நாள் வந்துவிட்டது. இன்றிலிருந்து உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் மூழ்கும். உன் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி நிறைந்த சுவாசம் வீசும். உன் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போன சிரிப்பு மீண்டும் மலரும். உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் அனைத்தும் கரைந்து போகும். அன்பின் நூல்கள் உறவுகளை மீண்டும் இணைக்கும். நீ ஒரு காலத்தில் நினைத்தது போல உன் குடும்பம் ஒன்றுபட்ட அன்பின் கோட்டையாக மாறும். அந்த ஒற்றுமையை யாராலும் உடைக்க முடியாது. உன் பாதையில் விரைவில் சில புதிய கதவுகள் திறக்கும். அந்த கதவுகளின் பின்னால் உன் கனவுகள் காத்திருக்கின்றன. நீ உன் மனதில் வைத்திருக்கும் நல்ல எண்ணங்களுக்கான பலன் அந்த கதவுகள் வழியே உன் வாழ்க்கையில் நுழையும். பிறர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவர் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறியது என்று. அந்த மாற்றத்தின் பின்னால் என் கரமே இருக்கும். குழந்தையே, உன் உள்ளத்தில் எப்போதும் காக்கப்பட்டிருந்த ஒரு சிறு நம்பிக்கை இப்பொழுது பெரிய தீபமாக எரியத் தொடங்கும். அந்த தீபத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிர் செய்யும். அந்த வெளிச்சம் உனக்கே அல்ல, உன் அருகில் உள்ளவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும். நீ பல ஆண்டுகளாக தள்ளி போட்ட கனவுகள் இருந்தன. அவற்றை நீ மறந்து விட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் நான் மறக்கவில்லை. அந்த கனவுகள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகும். நீ உன் உள்ளத்தில் இது சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் கூட இப்போது சாத்தியமாகும். நீ பிறரின் நலனுக்காக உன் ஆசைகளை விட்டுவிட்டாய். அந்த தியாகத்தின் பலன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழையாக பொழியும். நீ விரும்பிய அமைதியும் நீ வேண்டிய ஒற்றுமையும் உன் வீட்டில் நிலைத்து நிற்கும். உன் குடும்பம் அன்பின் ஆலயமாக மாறும். நீ உன் பாதையில் எதிர்கொண்ட இருள் உன்னை முழுமையாக விழுங்கவில்லை. ஏனெனில் என் ஒளி எப்போதும் உன்னை சூழ்ந்திருந்தது. அந்த ஒளியே உன் மனதை நம்பிக்கையோடு வைத்தது. இனி அந்த ஒளி இன்னும் பிரகாசமாகி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிர் செய்யும். நான் உனக்காக திறக்கும் கதவுகள் யாராலும் மூடப்பட முடியாது. அந்த கதவுகள் உன் எதிர்காலத்தின் சிறந்த வாய்ப்புகளை தரும். நீ அந்த வாய்ப்புகளில் நுழையும் போது உன் இதயம் நன்றியால் நனையும். உன் கண்களில் வரும் கண்ணீர் துயரத்தால் அல்ல, மகிழ்ச்சியால் இருக்கும். குழந்தையே, உன் மனதில் எப்போதும் இருந்த ஒரு சிறு சந்தேகம், நான் உண்மையிலேயே நல்ல நாட்களை பெறுவேனா? அதை இன்று நீ விட்டுவிடு. உன் நல்ல நாட்கள் துவங்கிவிட்டது. உன் காலடியில் மலர்கள் விரியும். உன் வீட்டு வாசலில் மகிழ்ச்சியின் காற்று வீசும். உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன் வாழ்வின் இந்த புதிய பருவத்தை பார்த்து மகிழ்வார்கள். நீ எவ்வளவு ஆண்டுகளாக தள்ளி போட்டு வைத்த கனவுகள் இருந்தனவோ அவை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக உன் கைகளில் வந்து சேரும். சில கனவுகளை நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் அவற்றை நினைவில் வைத்திருந்தேன். அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நனவாகும். நீ உன் பாதையில் எத்தனை முறை தடுமாறினாலும் என் கரம் உன்னை தாங்கி உன் கால்களை நிலைப்படுத்தியது. அந்த தாங்குதல் இனி உன்னை இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கை இனி வளமும் அமைதியும் கொண்ட பருவத்தில் நுழையும். என் பிள்ளையே, இனி உன் மனதில் பயம் இருக்கக்கூடாது. உன் பாதையை நான் வழிநடத்துகிறேன். அந்த பாதையில் வரும் சோதனைகள் உன் வெற்றிக்கான படிகளாக மாறும். நீ நம்பிக்கையோடு நடந்தால் யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. உன் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. உன் வாழ்வின் சிறந்த பருவம் இப்போது துவங்குகிறது. அதை தைரியத்துடன் அணைத்துக்கொள். என் அருள், என் அன்பு, என் பாதுகாப்பு அனைத்தும் உன்னுடன் இருக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன்.